ஏன்னா வேற ஒரு இறை இல்ல, கடவுள் ஒண்ணு வேற ஒண்ணு நான் பார்த்ததே இல்லை. அந்த சராசரம் எல்லாம் எனக்குள் அப்படியே சுழன்று சுழன்று சென்று மறையுது. எல்லாத்தையும் பார்க்கலாம், பலவிதமான ஒளிகளும் நாதங்களும் பிரகாசங்களும் அவ்வளவு அற்புதங்களும் வெளிப்படுது பாக்குறேன். ஆனா அங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏன்னா இதையெல்லாம் உருவாக்கி வேற ஒரு கடவுள் இல்லை. ஏன்னா நானே கடவுளாக, நானே பிரம்மமாக, நானே ஆன்மாவாக. இது எப்படி நானே அதுவாக இருக்கிறேன்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான அண்டம் அனைத்தும் எனக்குள் இருக்கிறது. நான் அதை அளாவி நிற்கிறேன். அப்போ நான் தான் பிரம்மம் என்பதற்கு என்ன அத்தாட்சி அப்படின்னா, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் சும்மா ஒளியோடு பிரகாசத்தோடு நாதங்களோடு எனக்குள் வளம் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் உங்களிலிருந்து வெளிப்படுகிறது. ஆமாங்க, என்னுள்ளிருந்து வெளிப்படுகிறது. நான் அவற்றுக்கு அப்பால் நிறைந்து நிற்கிறேன். எனக்குள் அவையெல்லாம் இருக்கிறது. அதுதாங்க பெரிய ஹைலைட். என்னன்னா, எனக்குள் இந்த அண்ட சராசரங்கள் இருக்கிறதுன்னா நான் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கணும். அந்த பிரம்மாண்டமா இருக்கணும்னா ஏதோ அது பயங்கரமானதாக இல்ல, ஏன் எல்லையற்று விரிந்து 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 பிரகாசிக்க அதை எல்லாத்தையும் பாக்குறேங்க. எப்படி பாக்குறேன்னு, இப்போ பிளைன்ல போறவங்க கொஞ்சம் தாழ்ந்து அந்த பிளைன் அல்லது ஹெலிகாப்டர் போகும்போது இந்த உலகத்தை பாக்குறாங்க பாருங்க. ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணக்கூடிய ஒரு பயணி இந்த பூலோகத்தை அப்படி கீழே இறங்கி பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஏன்னா அவர் ஆகாயத்திலிருந்து பாக்குறாரு, இதெல்லாம் அவர் காலுக்கு கீழே தான் இருக்குது. அது போல இந்த நிகழ்வுகள் எல்லாமே எனக்குள் இருந்து வெளிப்படுகிறது. அப்போ நான் அதைவிட பிரமாண்டமானவனாகத்தானே இருக்கிறேன். கண்டிப்பா. ஒளிகளும் நாதங்களும் மனமும் அற்புதங்களும் சொல்லனாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத அற்புதங்கள் எல்லாம் அதுங்க. அந்த கணத்தில் அது நிகழுதுன்னா அது எந்த காலத்திலையும் மறக்க முடியாத அனுபவங்களாகிறது. சிவவாக்கியர் கூட சொல்றார், என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை, என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை, பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் கடந்த பண்பென, மின்னகத்தில் மின்னெழுந்து மின்னொடுங்கு மாறுபோல் என்னகத்துள் ஈசனும் ஜானும் இல்லாதில்லையே. ரொம்ப அழகாக சொல்றார். வாளுரையில் வாழடக்கம், வாய்வுரையில் வாய்வடக்கம், ஆளுரையில் ஆளடக்கம், அருமை என்ன அருமைகான்னு சொல்றார். அப்போ எனக்குள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் தோன்றி நின்று மறைகிறதே. நான் என்னவென்று சொல்லுவேன்? இலக்கண இலக்கியங்கள் என்ற மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஓர் நிலையை, வார்த்தைகளற்ற ஓர் நிலையை நான் வார்த்தையாடி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அதில் சலிப்பேதும் இல்லை. இதை தவிர உயர்ந்ததோர் நிலையோ அல்லது மகத்துவமோ வேறு இல்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் நானாகவே இருப்பதால் ஆன்மாவாகிய நீங்கள் தான் அது என எடுத்து உரைக்கிறேன். அத்தகைய அந்த பேரொளியும் பேருணர்வும் பிரம்மாண்டமான அண்ட சராசரமும் பால்வெளி என்று சொல்கிறார்கள். ஆனால் முப்பாலும் கடந்த அப்பாலான அந்த பரிபூர்ணம் எத்தகையதாக இருக்கும்? முப்பால் அதுதானே ஆகாய வெளி, அதற்குள் சூனிய வெளி, அதை கடந்தால் பரவெளி. இந்த மூன்று வெளிகளையும் கடந்ததல்லவா வெட்ட வெளி மெய்ப்பொருளாகிய பிரம்மம். பாருங்களேன், இந்த ஆகாய வெளி இளநீல வண்ணத்தில் தோன்றுகிறது. அந்த சூனிய வெளி என்பது பேர் இருளாக அதை கடந்து செல்கையில் மறைக்கிறது. ஆகவேதான் இந்த சூனியத்தை கடக்க இயலாது எல்லா ஞானிகளும் தட்டு தடுமாறுகிறார்கள். காரணம், அது பேர் இருள். அதற்குள் போன உடனேயே என்னவாகிறது என்றால் தங்களை மறந்து போகிறார்கள். எப்படி இது சாத்தியம்? கண்களை மூடி உறக்கத்தில் நீ தத்தளிக்கும் போது, அதன் பிறகு ஆழ்ந்த அந்த உறக்கத்தில் திளைக்கும் பொழுது, உறக்கத்திலேயே நிலைத்திருக்கும் பொழுது அங்கே என்ன இருக்கிறது? பேரிருள். ஆனால் இந்த இருளை நீக்கினால் தானே ஒளி. அந்த இருளை விட்டு வெளியே வந்தால் ஒளி. ஆனால் இங்கு சூனிய இருள், சூனிய வெளி என்பது ஒன்றும் இல்லாத பேர் இருள். இதுவரை எட்டி பார்த்த ஞானிகள் தான் அநேகம். இந்த பேர் இருளை கடக்கையில் தான் செம்மையான பரவெளி தோற்றத்திற்கு வருகிறது.
அதுதான் சிவம் என்று கூறுகிறார்கள் சைவ சித்தாந்திகள். அந்த சிவம் என்பது செம்மை நிறம் கொண்ட பரவெளி, அதுவே பரம்பொருள், அதுவே பரமாத்மா நிலை என கூறப்படுகிறது. ஆனால் இது முடிவானதல்ல. இதில் திளைத்திருக்க இந்த யோகத்தில் சமாதி கடந்த நிலையில் பொன்னிறமான தகதகக்கும் பேரொளி நிறைந்த வெட்டவெளி தோன்றுகிறதே. முப்பால் என்று சொல்லக்கூடிய ஆகாயவெளி, சூனியவெளி, பரவெளி என்பது இது பால்வெளி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அப்பால் தானே வெட்டவெளி. இந்த வெட்டவெளி என்பது என்ன? பொன்னிறமான பிரகாசம் பொருந்திய கண்கூசாத ஒளி அல்லவா இந்த வெட்டவெளி. இந்த வெட்டவெளிதான் நீயா என்றால் நிறைய பேர் கூறுகிறார்கள். வெட்டவெளி மெய் பொருளை மெய்யென்று நம்பாமல், வெட்டவெளி மெய் பொருளை மெய்யென்று நம்பாமல் நட்டகலை தெய்வம் என்று நம்பி கெட்டேனே, நம்பி கெட்டேனே, மனம் வெம்பி விட்டேனே, நம்பி கெட்டேனே, மனம் வெம்பி விட்டேனே, மாயா பிரபஞ்சமதில் மயங்கி விட்டேனே என்று சொல்லப்படுகிறது. இந்த வெட்டவெளிதான் நீயா என்றால் ஆம் என்று கூறுகிறார்கள். இல்லவே இல்லை. இந்த வெட்ட வெளியை அறிந்தது யார்? அதுவல்லவா நீ. அப்படியானால் நீ யார்? இது வெட்டவெளி, இது சூனிய வெளி, இது பரவெளி, இது ஆகாய வெளி என்று கண்டறிந்து அதற்கு அப்பால் அதனின்றும் தாக்கற்று நிற்பது யார் என்றால் இங்கே இன்னும் பல குருமார்கள் கூறுகிறார்கள், அதுதான் நீ என்று. நான் கூறுகிறேன் அது நீ அல்ல. என்ன இது? நான் கூறுகிறேன் இந்த முப்பாலும் கடந்து அப்பாலானது சிவம் என்றால் அதையும் அறிந்தது யார்? ஆன்மாவா? இல்லை இல்லை இல்லை, அங்கே ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. அதுதான் நான் என்று. அது நீ அல்ல, அறிவு. எந்த அறிவு? ஐம்புலன் அறிவா? ஆறாம் அறிவு பகுத்தறிவா? ஏழாம் அறிவு சுட்டறிவா? இல்லை எட்டாம் அறிவு சுகாதீத அறிவா என்றால் அந்த பேரறிவுதான் இவற்றை எல்லாம் அறிந்து அளாவி நின்றது. இங்கே நான் கூற வந்தது அந்த பேரறிவு நானா? இல்லை இல்லை இல்லை. அந்த பேரறிவையும் அறிந்தது யார்? அதுதானே நான். ஏனென்றால் இந்த பேரறிவால் என்னை அறிய இயலாது. இந்த பேரறிவை நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்றால் இந்த ஞானிகள் யோகிகள் கூறிய கருத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அரிய அற்புதமான நிலைதான் இது. இந்த பால்வெளி கடந்து வெட்டவெளி கடந்து அதையும் அளாவி நின்று பார்க்கும் அறிவையும் அறிந்து கொண்டிருக்கும் நான் பிரம்மம், அயகாத்ம பிரம்மம். நானே பிரம்மமாய் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த பேரறிவும் என்னுடைய அம்சமே தவிர அது நான் அல்ல. ஆன்மா, ஜீவன், அண்டம், பிண்டம் யாவுமே என் அம்சத்தில் வெளிப்பட்டவைகள். ஆனால் அது நான் அல்ல. இதை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். அர்ஜுனா, இந்த குணங்கள் யாவும் என்னிடம் இருந்து வெளிப்படுகிறது, அவற்றில் நான் இல்லை. இந்த அறிவு என்பது கூட அது என் அம்சமாகத்தான் வெளிப்படுகிறது என்று கூறுகிறார். ஆனால் அந்த நிலையோடு அது நின்று விடுகிறது. அப்படியானால் அறிவு இறைவனின் அம்சம் என கூறப்படுகிறது. இந்த அறிவை அறிந்தது யார்? அதுதானே இங்கு அதி முக்கியம். அதுதான் மூலம், அதுதான் முடிவானது, அதுதான் ஆதியானது, அது அனாதியானது எனும் பட்சத்தில் அது என்று உரைக்கப்படுகிறது. வேதங்கள் கூட தத்துவம் அசி, அது நீ ஆகிறாய் என்றுதான் கூறுகிறது. எது ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதது அது என்று உரைக்கப்படுகிறது. அதுதான் நீ. இந்த நாம ரூப தோற்றங்கள் எதுவுமே தோன்றி நின்று மறைபவை, அழிபவை, அழிவற்ற பரிபூர்ணம் அல்லவா நீ?
அத்தகைய உன்னை நீ அறிய வேண்டாமா? ஜோசுக நித்திய பிரகாச விபுநாம ரூப ஆதாரா மதிநலகை ஜெயும் மதிலகை சோனமம் சுத்தகபாரா என்று அழகிய ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஜோசுக, எது பரம சுகமானதாகும், நித்தியமானதும் பிரகாசமானதாகும், விபுவாகவும் எல்லையற்று பறந்து நிறைந்து நிற்பதாகும், நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும், உருவம் பெயர் உருவம் அதற்கு அப்பாற்பட்டதாகவும், புத்தியால் அறிய முடியாததாயும் அறிவாலும் அறிய முடியாததாயும் புத்தியை அறிவதாயும் இருக்கிறதோ, இந்த அறிவையும் அறிந்ததாய் இருக்கிறதோ அத்தகைய சுத்த அபார வஸ்து நானாகவே இருக்கிறேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் அற்புதமான ஒரு வெளிப்பாடு. ஆகவே அத்தகைய சுத்த அபார வஸ்துவைத்தான் சுத்த சைதன்யம், பரிபூர்ணம், நித்தியம், நிமலன், நின்மயன், நிராமயன், நிராகாரன் என்றெல்லாம் நாம ரூப தோடு நாம அதனை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆனால் அதுவும் கூட மனம் கற்பிதம் தானே. ஆகவே ஓர் நாமும் ஓர் உருவம் ஒன்றுமில்லாத அதுதானே பிரம்மம். இந்த பிரம்மம் என்பதும் கூட நாம் வைத்துக் கொண்ட பெயர் தானே. அதுவே நீ, அதுதான் நீ, அதுவாக இருக்கிறாய் நீ. உன்னை அறிவது என்பது இந்த யோகத்தால் மட்டுமே சாத்தியமாகிறது. என் அன்பு நிறைய அருளாசி, நன்றி செய்க, நலமே பெறுக.